ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வெதிரிக்தா. ஆத்மன் உண்மையிலே சத்திய பொருள், நம்மளோட உள்ளுக்கும் வெளியிலும் இந்த உலகத்துக்கு அடிப்படையாக இருக்கிற அவரை பற்றி ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்திலேருந்து வித்தியாசம். இது ஸ்தூல சரீரம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சூக்ஷ்ம சரீரம், மற்றது காரண சரீரம் அறியாமை. பஞ்சகோஷ விலக்ஷணா, இந்த பஞ்சகோஷத்திலிருந்து வேறுபட்ட அன்னமயம், பிராணமயம், மனம், புத்தி, மற்றது அஜ்ஞானம் ஆனந்தமயம் அதுதான். அவஸ்தாத்திரிய சாட்சி, விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை முன்னையும் பார்த்து கொண்டிருக்கு, அதோட சம்பந்தப்படவில்லை, பார்த்து சாட்சி. இவ்வளவும் இல்லை இல்லை. அது என்ன சொல்கிறாங்க நினைச்சு பாருங்க. இதுவரையில் த நாட் செல் அனாத்மா வாஸ் டிஸ்கிரைப் இன் இட்ஸ் என்டையரிட்டி. இவ்வளவும் ஆத்மன் இல்லை. நீ கட்டிக்கொண்டு அழுற அது வேறு விஷயம். நீ அழுதாலும் அழாட்டியும் இல்லை, உடம்பு நீ நான் ரெண்டு கட்டிக்கொண்டால ஒரு நாளைக்கு ஒரு இல்லையோ இழுது கொண்டு போவோம். அந்த மேலே இருக்க அந்த மாப்பிள்ளை இருக்கார் இல்லையே செத்தவர், அவர் ஏன்டா அதை கொண்டு வராங்க? அவன்கிட்ட வீட்டை இருக்க விடுங்களேன், அவன் நினைப்பாரன்னு நினைக்கிறான் இல்லையா? சொல்கிறான்டா முழுவதும் விளக்கமாக விளக்கப்படுத்தப்பட்டது இதுவரை. சரிதான், விளங்காட்டி படிங்க திரும்ப. அப்போ இது ஆத்மன் இல்லை என்றது விளங்கப்படுத்தப்பட்டது. சரி, பஞ்சகோஷமும் இல்லை, மூணு உடம்பும் இல்லை, அவஸ்தாத்திரயமும் ஆத்மன் இல்லை. அனாத்மன் என்றால் ஆத்மன் இல்லை. மூணு உடம்பு, பஞ்சகோஷம், மற்ற மூணு. அது சொல்கிற அவஸ்தை தமிழில் அருமையாக இருக்கு. அவஸ்தைப்படுற இந்த சாகராக கொஞ்சம் முன்னு இல்லை துடிச்சு கொண்டிருப்பாங்க இல்லை, அது அவஸ்தைப்படுறான்னு சொல்லுவாங்க. இந்த மூணு விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலைக்கு பேர் என்ன தெரியுமா? அவஸ்தை. என்ன அவஸ்தை இல்லையோ? இல்லையா? அறிவோடு இருந்தேன்டா அவஸ்தை இல்லை, முட்டாள்தானமாக இருந்தேன்னா அவஸ்தையே அவஸ்தை. அழகான தமிழ்லாம் ஒழுங்காரி அவஸ்தைப்படுறான். எது மூண்டுலே அது நீ இல்லை. அப்போ இதெல்லாம் ஆத்மன் இல்லை, அனாத்மன். என்னது? அனாத்மன். தென் அப்போ ஆத்மன்டா என்ன? இதை தான் விளங்கப்படுத்த போவேன் இதுவரையிலையும். எஸ். இப்போ இதில் நேச்சர் ஆஃப் த செல், அந்த உண்மையான நான், அதில் குணம் என்ன? அதான். அப்போ சொன்ன மாதிரி இந்த இந்த ஆத்மன்ற இயற்கை சோபாவம் இந்த மூணு உடம்புக்கும் சம்பந்தப்பட்ட இல்லை. மூணு உடம்பும் ஜடம். ஹலோ மனிதனே, ஜடம். அது சைத்தன்யம், நான் இருக்கிறேன். அதுதான் ஒன்று தான் சைத்தன்யம், மற்ற ஒன்றும் சைத்தன்யம். ஊற்றி பாரு, இந்த தூள சூக்ஷ்ம காரணம். இந்த தூள உடம்பு நீ நல்லா பார்க்குற, இல்லாமல் போகுது. அப்போ கனவில் சூக்ஷ்ம உடம்பு வேறு உடம்பு கொண்டு வருது. ஆழ்ந்த உறக்கில் அதையும் காணலை. அடுத்த உறவி எடுத்தேன்டா இல்லை இந்த உடம்பு வேறு நமர போகுது. அப்போ இது ஒன்றும், இது முழுதும் பஞ்சகோஷம், பஞ்சபூதங்களாலானது. பஞ்சபூதம் ஜடம். ஏனியனு இல்லை, அதால் ஆன சரக்கெல்லாம் இதோ அதுக்கும் ஜடம் தான். பெரிய விஷயம். இப்போ நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம அழுகி கொண்டிருக்கிறதுக்கு அவ்வளவு காரணம். ஐயா கேட்ட ஆனந்தத்தை பற்றி சொல்ல மாட்டான்னு. ஆனந்தத்துக்குள்ளே அட்ரஸே இல்லையே. உடம்புக்குள்ளேயும் 5 உடம்புக்குள்ளேன்னா 3 உடம்புக்குள்ளேயும் இல்லை, 5 கோஷத்துலேயும் இல்லை, அவஸ்தாத்திரயத்துலேயும் நான் என்ன இல்லை, ஆனந்தம் இல்லை. அப்போ அதை நீ இல்லா இடத்த தேடி எப்படி கிடைக்கப்போ? இருக்கிறது தான். கொஞ்சம் சொல்லி கொடுக்குறாங்க, தயவு செய்து உஷாராக இருந்து கேளுங்க. என்னடா இன்னும் தென் ஆத்மனண்ட என்ன? அதானே சத்து. சொல்லுங்க, சித்து, ஆனந்தம். சத்துண்டா இருக்கிறது. இப்போ இந்த உலகத்தில் இது இருக்கிறது, அவர் இருக்கிறார், மடை கட்டை இருக்கிறது, இது இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஈஸ்னஸ் ஆங்கிலம் சொல்கிறோம். இருப்பது ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்குள்ளேயும் அந்த இல்லைன்றது இருக்குது இல்லையோ? ஓகே. சித்தண்டா அறிவு, உணர்வு, அவேர்னஸ்,
நான் அது அழகானது. நான் இருக்கிறேன். நீங்கள் சொல்லணுமா சுவாமி நான் கௌசல்யா நான் இருக்கிறேன் நான் இல்லையா ஆண்டோடனே அவள் சிரிப்பாள். ஏன் சிரிக்காண்டா? நீ இருக்கிறவனுக்கு தெரியல, நான் சொல்லி தான் தெரியணுமோ. இந்த சுயப்பிரகாசம் வந்து சொல்கிறேன். நான் இருப்பது எனக்கு தெளிவு. யோசிச்சு பாருங்க. இது நீங்கள் நினைக்கிற பஞ்சகோஜம் 3 உடம்பும் அவதாத்திரையும் இல்லை. இந்த நான் அந்த தூய தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். இங்கே இருக்கிற அந்த நான், அது அந்த நான். இந்த நான் தானே இல்லையே, எங்கே இருக்குது? இந்த 5க்குள்ளேயும் இல்லாட்டி 3க்குள்ளேயும் தானே இருக்குது நான், இல்லையோ? என்ன சொல்கிறா? அது சத்து. மற்றது ஆனந்தம். சொல்லுங்க. அதான் மகேஸ்வரன் ஐயா அது 2 வாரத்தை வரைக்கும் நான் ஃபோன் பண்ணியிருப்பேன். அவர் கேட்டு ஆனந்த பேர் சொல்ல மாட்டேன். அப்போ நல்லா யோசிச்சு பாருமா. இப்போ நம்ம ஆனந்தத்தை எங்கே தேடுறோம்? இந்த பஞ்சபூதத்தில், இந்த 3 உடம்புலையும் அவதாரத்தில் எதுவும் எடுங்க. அது எல்லாமே ஜடமே. ஜடத்துக்குள்ளே எப்படி சைத்தன்யம் இருக்க முடியாது. ஆனால் இதெல்லாம் தள்ளிவிட்டு பார்த்தேன்னா நீ ஆனந்தமாகவே இருக்கிறாய். என்ன இருக்கிறாய்? சத்தியம் சிவம் சுந்தரம். எஸ், பாருங்க, அற்புதம். சத்தியம் சிவம் சுந்தரம். மங்களம் மட்டும் இல்லை, ஆனந்தம். அதுதான் உண்ட இயற்கை சோபாவம். அப்போ அதான் அது. குளிக்க போய் சேறு பூசினேன் எங்கள்கிட்ட பிரின்சிபல் நாள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நான் வந்தது குளிக்கிறது எதுக்கு? ஞானம் அடைஞ்சேன் பெருமா குறைஞ்சேன் பெருமாண்ட ஊருக்கு என்னது சாலோக்கியத்துக்காவது போகிறதுக்கு வந்து ஓட்டு நீ அலைஞ்சு வந்துடுறாங்க. நான் இவர்கிட்ட சொன்னேன், கவனம் இது அவுட் ஆஃப் த பாயிண்ட் இருந்தாலும் பரவாயில்ல. அது சொன்னால் என்ன என் கணவன், என் அம்மா, அப்பா, அண்ணா எல்லோரும் தானே. அவங்க யார் அன்பு செய்கிறாங்கோ? இந்த அன்னமய கோஷத்தை மட்டும்தான். அந்த உதாரணம் எங்களோட மாமி தம்பரியில் அந்த அன்னமயம் கோஷத்தை புழைச்சி வந்தோடனே மிச்சது ஆவி. என்னவே அதெல்லாம் எனக்கு பட்டு போகும். ஏனண்டா அவ்வளோ உண்டு அறிவட்ட முண்டங்கள்ன்ற சரியான வார்த்தை. அது சாதாரண ஆக்கவும் இல்லை. டீச்சர் படித்தவங்க என்ன சொல்கிற தண்ணி அடித்து போட்டு வந்து அப்போ அந்த உயிர் துடிச்சு கொண்டிருக்குல்ல, நீ ஆவியண்டில் சொல்கிற அது ஆவியாது. எங்களோட மாமி அந்த கட்டாயம் சொல்லுவோம். அப்போ இவங்களோட அப்பா என்ன போனால் படத்தெல்லாம் மாற்றி பின்னால் வச்சு என்னொன்று செய்து கொண்டு இருக்கான். இன்னும் என்னது? அப்போ தயவு செய்து விழிச்சு கொள்ளுங்க. இது இந்த 5 கோலத்தை விட முதலாவது பிடிச்சி கொண்டிருக்கே நீ. அப்போ இந்த மூர்க்கரோடு முயல்வோனை முத்தினறி அறியாத மூர்க்கர். அது ஏன் நான் சொன்னேன்னா இல்லையே, தேவாரத்தில் இதுக்கு பிறப்பதற்கே தொழிலாகி பிறக்கின்ற அது இல்லை. அதில் அது நான் வேணும்னு சொல்கிறேன். பிறப்பதற்கே தொழிலாகி வேறு முதல் வரி என்ன? தன்மையே புகழ். அதானா? தன்னையே புகழ் திச்சை பேசினும் சார்வினும் தொண்டர் தருகிலார் பொய்மையார். பாருங்கள், அந்த தேவாரத்தில் பொய்மையே அவங்களோட உருவம். பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடும் என் புலவிர்கால் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏற்றலாம் இடர்கடலுமாம் நம்மையே சிவலோகமாழ்வ யாதுமையூர். அதில் இது வரலையா? நான் சொன்னது என்ன? பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார். அதில் முதல் வரியில் கண்டுபிடிக்கும். பாருங்கள், அவங்க பிஸ்னஸ் என்ன தெரியுமா? சாகுறது இருக்கிறது, பிறக்கிறதுக்கு சொல்லு சாகுறது. அதுதான் அவங்களோட பிஸ்னஸ். நானாக சொல்கிறேன். நான் சொன்னேன், நீங்கள் என்ன வழக்க வைக்கலாம். இந்த நண்பன் சொன்னான், இந்த கொண்ட்ரவர்ஷியல் விஷயத்தை நீ இப்போ இந்த யூடியூப்பில் போடக்கூடாது. இது கொண்ட்ரவர்ஷியல் நான் சொல்லலையே. சரி சார், கொண்ட்ரவர்ஷியலா? இது தேவாரத்தில் நான் கோட் பண்ணுறேன். நான் சொல்லுவேன். சரியா? நீ ஒத்துக்கொள்ளாடின்னு தான் இருக்குது. நானாக சொன்னேன். பிறப்பதற்கே தொழிலாகி அவங்களோட தொழில் தான் இறக்குன்றார். 84 லட்சம் பிறவி. நீங்கள் அதை அவங்க சொல்கிறலாம் சொல்லட்டும். ஜெயஜினாரை சிலுவை அரைஞ்சாங்கோ, மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டாங்கோ, இல்லை நீங்கள் உண்மை சத்தியமாக சொன்னால் உங்களை டோர்ச்சர் பண்ணிட்டு போட்டு. அது உங்களுக்கு தெரியுமோ? ஜெயஜினாரை சிலுவையில் அறையாட்டி கிறிஸ்டியானிட்டி. மகாத்மா காந்தியை சுட்டுக்கொள்ளாடி அவர் மற்றவங்களாம் அவரை தான் ஞாபகம் பண்ணுறேன். அப்போ
யோசிச்சு பாருங்க, அது ப்ளஸ் தான். இன்னும் டோர்ச்சர் பண்ணி இப்போ இந்த எல்லாத்துலேயும் ஓஷமானவன் படுத்தின வாழ் அவரை போல் தான் அடிச்சு கொண்டிருக்கு. இப்போ என்ன இல்லை வரேன்டா எத்துக்கோள், அவங்க அப்படி செய்தாங்கண்டா ஏற்றுக்கோள். எனக்கு படுத்தின வாழ் இத்தனை மொட்டை கடிதம் எல்லாம் செய்து இங்கேயும் ஒருவன் தம்பியில் ஒருவன் எழுதி கொண்டு இருந்தேன் எகெயின்ஸ்டாக ஃபேஸ்புக். என்ன எவ்வளோ வரேன்டா கண்ண முடியும். அப்போ இதுக்கு நம்ம எங்கே திருநாமம் ஐந்தெழுத்தும் செப்பாராயில் தீவண்ணர் திறமுருகால் பேசாராயில் ஒரு காலும் திருக்கோயில் சூடாராயில் உண்பதன் முன் மலர் பறித்து இட்டு உண்ணாராயில் பல நோய்கள் கெடவண்ணீர் பெருநோய்கள் கெடவண்ணீர் அணியாராயில் பிறந்தவார் வருதுன்னு அது இல்லை, இவர் பிறந்தவார் அதுக்கு ஒரு லைட் இருக்கு. ஏதோ எண்ணில் பெயர்த்தும் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி அந்த கடைசி 2 வரி உங்களுக்கு மாதிரி கண்டுபிடிங்க. அந்த கடைசி வரி என்ன வேறு அவங்களுக்கு இவ்வளவு நீ செய்யாட்டி அவங்களோட என்ன தொழுநோய்கள் உங்களுக்கு தெரியுமா? இந்த தொழுநோய்னா லெப்ரோசி. அந்த படமும் நாங்கள் சொல்லியிருந்தேன், அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டமும் அவனுக்கு ஒரு நட்டுக்கிறான். அந்த எப்படி பண்ண வழியான டைம் இருக்குது எங்களுக்கு 4 ஆசை 4 இருக்கு. ஒரு காலும் திருக்கோயில் சூழாராயில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராயில் மற்றது அருநோய்கள் கெட வெண்ணீர் அணியாராயில் அறிவற்றார் பிறந்தவார் ஏதோ தவறு பிறந்தவார் ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய ஒரு விலையும் பிறந்தும் செத்து அது மட்டும் அது காணாது சொல்லிட்டா முதல்ல பிறப்பதற்கே ஒளியிலாகி இறக்கின்ற 2 தரம் வருது. எவரம் என்னன்னா எவ்வளோ துடிச்சு கொண்டு அவர் சொல்லியிருக்கணும் கஷ்டப்பட்டு இல்லையோ யோசிச்சு பாருங்கள். அதை அனுப்பிவிடுங்க இந்த வாட்ஸ்அப்பு. அப்போ நான் என்ன எவ்வளோ வரேன்டா யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு இதில் வருது அந்த விவேக சூடாமணியில் வருது நமக்கு அன்பே இல்லை பக்தி. அதான் சொல்ல வர நம்ம பக்தி இருக்குன்றீங்களா? இல்லை. யாரை நீ பக்தி பண்ணுறியோ அவராகவே நீ இருக்கும். உண்மையிலே நீ இல்லையே பக்தி என்றா நீ யாரு பக்தி பண்ணுறியோ அவராகவே நீ இருக்கும். நான் ராதா அம்மா பாடுங்க வேணும் நான் பாடினேன். இன்றைக்கு கண்ணன் நாளும் கூட இதே பாடினேன்டா சொல்லுங்க. ராதா 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 ராதான்னு சொல்லிக்கொண்டா தாரா தாரா ஆண்டு வரும். தாரா ஆண்டா உன்னை மன உரிமைப்பாடு என்ன தாரம் அது உன்னை இஷ்ட தெய்வத்துக்குள்ளே போகும். அவக்கு யாருன்றே தெரியாது. அவள் கண்ணனை தான் தெரியும், தானும் கண்ணன் தான். அப்போ அப்படி நீ இருந்தால் தான் நீ பக்தி செய்கிற. கொஞ்சம் கீழே இறங்கி வருவோமே. நம்மளோட பக்தி எவ்வளோ அசிங்கம்ன்றதை இல்லை சொல்லி முடியாது. ஒரு பிளேன் உண்டு தூரம் நான் லண்டன்லேருந்து அமெரிக்கா நியூயார்க் போய்கொண்டு உங்களுக்கு தெரியாது. சில அது சொல்கிற என்ன பாக்கெட் அது பிளேன் கீழே போகும் மேலே போகும். அது ஏர் பாக்கெட்டுன்னு சொல்கிறேன். அந்த இடங்களில் காற்று இல்லாதால் பிளேன் இப்படி போகிறது கீழே போகும் மேலே போகும் பிரச்சனை பயம் பெறும். நான் ஒரு 2 நேரம் பார்த்துருக்கேன் இப்படி போகக்கூடாது தூரத்துக்கு போகும். அது இந்த பார்த்து அந்த பிளேனில் இன்னொன்று எங்கேயோ தவறுண்டு இப்படி ஆட தொடங்கிட்டு இப்படியும் போகுது இப்படியும் போகுது ஆக்கலாம் கத்துறாங்க துடிக்கிறாங்க. ஐயோ உங்களை காப்பாது என்ன நடக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 6 வயது பொம்பளை பிள்ளை அவளோட இருந்து அந்த கார்ட்டூன் புத்தகம் படிச்சு வந்துருக்காங்க. அதே பிள்ளைங்க இதெல்லாம் துடிச்சுட்டு இருக்காங்க. அவனை கேட்கணும் இது கதை இல்லை பெரிய விஷயம். அப்போ அவர் பக்கத்தில் தெரிந்த 3 சீட்டு 2 சீட்டு இருக்கும். நான் இருக்கிற 2 சீட்டு வந்து அவன் சொல்லலாம் உணவு பயம் வரல பயமா இந்த பைலட் அப்பா என்ன வேணாலும் அவள் இந்த பைலட் அப்பா அவ்வளோ படி தோணில. அப்போ நம்மளை இந்த பிரபஞ்சத்தை நடத்துகிற பைலட் ஆகி நம்மளோட இஷ்ட தெய்வத்தை நீ நம்பலையே. அப்போ அந்த உயர்ந்த கீழே கொஞ்சம் அவங்க வார எனக்கு நம்பிக்கையெல்லாம் உண்டாங்க. ஐயா ஈ ஆஃப் லிட்டில் ஃபெய்த் ஒரு இதுவும் இல்லை. ஒரு சமுராய் என்று ஜப்பானில் அவனோட அந்த வாழ் வீரர்கள். அப்போ இந்தியாவிலெல்லாம் இந்த மற்ற நாடுலேயும் அதிகமாக ஆனால்
பொம்பளை ஆம்பளை விட்டு போகிறேன் சரி, உங்களோட ஊரில் மட்டும் தான் ஓகே. அப்போ தோணி ஒன்றுற பெரிய ஒரு ஆற்ற கிடக்கும், புது பொண்ணு 2 பேரும் போகிறாங்க. அந்த அதில் புயல் அடிக்கு. இது மாதிரி ஆக்கள் எல்லாம் இல்லை துடிக்கிறாங்க. அப்போ இவன் சிவனி என்று இருக்கிறான், யார் கணவன். இவள் பார்க்குறாள், பார்த்துட்டு என்ன சொன்னோடனே அவன் வாழை உருவி அவனை கழுத்தில் வச்சான். யார் தந்த மனைவியோட கழுத்தில். அவள் சிரிச்சாள். ஏன் சிரிக்கிறாய்? நீங்கள் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டீங்க. பார்த்தியா, இப்போ நீ என்ன இவ்வளவு நம்புறிய, நான் அதில் எனக்கு ஒரு தளப்பம் பயம் உண்டு சொன்னான். இப்போ பாருங்க, நம்ம சாதாரண பக்தி நம்மகிட்ட இல்லையே. நீங்கள் வந்து போட்டு ஒரு பெரிய பக்தி என்னோட கேட்டா இல்லை சுனாமி வந்தா இப்போ ஹலோ. அப்போ என்ன சொல்லுவாருன்னா, இது போய்யா ஐயா, இது என்னது எவரெஸ்டில் டாப் போயுது, இன்னும் சாதாரண கீழே இல்லையே நீ, எப்படி மகர முடியும்? ஆனால் ஒன்றும் செய்ய முடியாத காய்ச்சது பெரியவங்க செய்ய கொண்டிருக்காங்க. ஆனால் நீ அறிஞ்சிக்கோ, நான் எந்த இடத்துல நான் இருக்கிறேன், நம்பிக்கை இல்லாத முண்டாங்க. சரி, இந்த முண்டை ஏன் சொல்கிறேம்மா, கழுத்து இல்லை தலை இல்லைண்டா அர்த்தம். தலை இருந்தால் தான் சிந்திக்கணும். அது வார்த்தை அசிங்கம் இல்லை. மனுஷன் சரிதானே, முண்டை வேண்டா உடம் தலை இல்லாத உடம்பு தான் இருக்கு. அப்போ இந்த படி வாரத்துக்கு எவ்வளோ படி ஏற வேண்டியிருக்கு. ரைட், என்ன சொல்கிறா? அப்போ தான் சொல்ல வரேன். பாருங்கள், இந்த பக்தியை பற்றி சொன்னேன் இல்லை, அந்த ராதா அம்மா அவள் கண்ணனை தவிர அவள் நீ தான் பார்க்குற ராதாண்டு, அவள் கண்ணனை மட்டும்தான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியும், தன்னை தெரியும். அந்த தாரா அப்படி நம்முடைய இந்த பக்தியாவது தாரேண்டா ஒரு விஷயம் இல்லாமல் இஷ்ட தெய்வத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கும் 24 மணி நேரம். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன், அப்படி இருக்கணும். ஏன் இது சொல்கிறேன்னா, அந்த சாதாரண பக்தி அடிப்படையே இல்லாத ஒருவர் பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞானம் 3 படி ஏறணுமே. இந்த அடித்தளமே சொல்கிற ஃபவுண்டேஷன் ஆதாரம். இன்னொன்று ஃபவுண்டேஷன் சொல்கிறேன், அத்திவாரமே இல்லைண்டா வீட்டை எப்படியா கட்ட போகிறா நீ? இப்போ அதில் நம்ம ஆட்டம் காண்றோம். பார்த்தீங்களா நீங்கள், பக்தி இல்லை கிடையாது. அப்போ நம்ம அண்டே நான் சொன்னேன், நீ பயப்பட்டா, கவலைப்பட்டா, டென்ஷன் வந்தா நீ நாத்திகன், எழுதி கொடு. ஏன்? யாமார்க்கும் குடியல்லோம் நவனை அஞ்சோம், நரகத்தில் இடப்போம் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணியோனியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, ஆனந்தம். உன்னால் அப்படி சொல்ல முடியுமோ? இன்னும் அவன் நீ பக்தர் இல்லை. தோப்பிக்க நம்ம 24 மணி நேரம். நம்மளோட கண்மணி எத்தனை 24 எத்தனை தோப்பி போடுற? டேய் நீ படையா 3 தரம் போட்டால் போதும். சரி, வெண்ணியில் வரேன்டா இதுக்குள்ளேயே நான் இதுக்கு அத்திவாரம் போடுறேன் உங்களுக்கு, தயவு செய்து விளங்கி நம்ம ஒரு தடவை அங்கே இருக்காங்க, கீழே வாங்க. அங்கே இந்த பக்தி ஆகி அடிப்பு, அதுதான் ஃபவுண்டேஷன். அதில் நில்லு, அங்கே நில். நில்லார். ஸோ நீ இதுவரையும் அனாத்மன், எது ஆத்மன் இல்லையோ அதை பற்றி சொன்னது தெளிவாக சொல்லியாச்சு. இப்போ ஆத்மனண்டா என்ன, அதில் தான் என்ன